Praise the Lord. ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல ஆபிரகாம் அந்த இடத்திற்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். அதனாலே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது என்று சொல்லி வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியே ஆபிரகாம் தன்னுடைய குமாரனாகிய ஈசாக்கை பலியிடும்படியாக கொண்டு செல்கிறான். ஆனால் அந்த இடத்திலே தேவன் ஆபிரகாமுடைய கீழ்ப்படுதலை பார்த்து ஈசாக்குக்கு பதிலாக ஒரு ஆட்டுக்கடாவை அந்த இடத்திலே தேவன் ஆபிரகாமுக்கு காண்பிக்கிறார். பிரியமானவர்களே, ஒருவேளை நாம் தேவனுக்கு கீழ்ப்படுகிறோமா இல்லையா என்று சொல்லி நம்மை சோதித்து அறியும்படியாக, நம்முடைய விசுவாசத்தை பரிசோதிக்கும்படியாக தேவன் பல காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே செய்து வருவார், செய்து கொண்டிருக்கிறார். ஆனாலும் அதை பார்த்து பயப்படாமல் அவருடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுத்து உடனே நாம் கீழ்ப்படியும் பொழுது பெரிய பெரிய ஆசீர்வாதங்களை நம்முடைய வாழ்க்கையில நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஒருவேளை இந்த வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிந்தால் என்னுடைய குமாரன் நான் இழந்து விடுவேன் என்று சொல்லி ஆபிரகாம் நினைக்கவில்லை. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் கேட்கிறார் என்று சொல்லி ஈசாக்கை பலியிட கொண்டு செல்லுகிறார். ஆனால் தேவன் கீழ்ப்படுதலை மாத்திரம் பார்த்து ஆபிரகாமை ஆசீர்வதிக்கிறார். இந்த நாளிலும் கீழ்ப்படுதலோடு கூட நாம் காணப்படுவோம் என்று சொன்னால் தேவன் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். ஆபிரகாமின் தேவனை ஆராதிக்க நம்மை விட்டுக் கொடுப்போமா? Praise the Lord. ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவனவர், என்னை அழைத்ததும் உன்னத வழியில் என்றென்றும் நடத்திடுவார். என்னை அழைத்தவர் உன்னத வழியில் என்றென்றும் நடத்திடுவார். ஆபிரகாமின் தேவன். ஆமாண்டவரே, நாங்களும் ஆபிரகாமை போல உமக்கு கீழ்ப்படிந்திருந்து உம்முடைய கரத்திலிருந்து நாங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும். நீரே ஆசீர்வதியும் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். God bless you. Have a blessed day.